ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் ராயப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு இடியே விழுந்துடுச்சு. ஏன்னா மூன்று எம்பி தொகுதியை பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஓபிஎஸ் நின்ற தொகுதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விருதுநகர், அதுக்கப்புறம் நெல்லை. ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தொண்டர்கள் அங்கே நின்றார்ல பெருமாள்னு சொல்கிறவர் அதிமுக சார்பில் அவற்றெல்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காரு. எதனால் தோத்தீங்க, நிர்வாக சரியாக வேலை பார்க்கலையா அப்படின்ற இல்லைங்க, தோல்விக்கு அதெல்லாம் காரணம் கிடையாது, ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் நடந்ததுனா பார்த்தீங்கன்னா அதிமுக அங்கே தோல்வி கிடஞ்சிருச்சு. ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே இருந்தால் அதிமுக அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, 2வது இடத்துக்காச்சும் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி பற்றி யாருமே பெரிய லெவலில் பேசவே இல்லையா. ஓபிஎஸ்ஸை இணைக்க மாட்டேன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்னால தான் மிகப்பெரிய தோல்வி. மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், பிஜேபி 2வது இடத்த வந்ததுக்கும் ஓபிஎஸ் தான் மிக முக்கியமான காரணம்ன்றாங்க. தென் மாவட்டங்களில் தனக்கு செல்வாக்கு இருக்கிறத காமிச்சார். அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாரு. அதனால பிஜேபிக்கு அவங்க வாக்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர் வாக்கெல்லாம் விழுந்திருக்கு. அதனால தான் அதிமுக அங்கே எல்லா இடத்துலையும் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய லெவலில் டெபாசிட்லேருந்து 3ஆம் இடம் 4ஆம் இடம்லாம் தள்ளப்பட்டுக்கின்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.